دعوة التامة والصلاة أتي محمد بالوسيلة والفضيلة. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم من وجد سعة ولم يضحي فلا يقربن مصلانا أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவும் தவறாமல் பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியன்கள், தபஅத் தாபியீன்கள் கியாமம் வரைக்கும் வர இருக்கின்ற முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் கட்டளையை பெரிதென மதித்து நேர காலத்தோடு இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா எந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கின்றானோ அப்படியான் ஏவல்களை எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும், எந்த விலக்கல்களில் இருந்து அல்லாஹும் ரசூலும் எங்களை தடை செய்திருக்கின்றார்களோ அப்படியான பாவகரமான விலக்கல்களில் இருந்து முற்று முழுதாக விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு தாலா நாம் கேட்காமலே அழகானதொரு மார்க்கத்தில் எங்களை பிறக்க வைத்திருக்கின்றான். இன்னதீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹுடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு மார்க்கம் இருக்குமாக இருந்தால் தீனுல் இஸ்லாம் மட்டும்தான். இஸ்லாம் என்பது ஒரு நெகிழும் தன்மை கொண்ட ஒரு மார்க்கம். கியாமம் வரைக்கும் வரக்கூடிய எல்லா நாகரிகங்களோடும் ஒத்து போகக்கூடிய ஒரு மார்க்கம் தான் தீனுல் இஸ்லாம். ஆங்கிலத்திலே இதை ஒரு ஐடியாலஜி என்று சொல்லுவார்கள், ஒரு சித்தாந்தம், அறிவு சார்ந்த ஒரு மார்க்கம், அறிவியல் சார்ந்த ஒரு மார்க்கம் தான் தீனுல் இஸ்லாம். அப்படியான ஒரு மார்க்கத்தில் அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் பிறக்க வைத்திருக்கிறான் என்றால் நாம் அல்லாஹுக்கு அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிரதான 5 கடமைகள், அதிலே 3 கடமைகளுக்கு பின்னால் அல்லாஹு தாலா ஒரு பெருநாள் தினத்தை வைத்திருக்கிறான். 6 நாட்கள் வளமையாக தொழுகின்றோம். 7வது நாள் வெள்ளிக்கிழமை ஒரு பெருநாள் தினம், ஏழைகளின் பெருநாள் என்று வந்திருக்கிறது. ஆங்காங்கே உள்ள மஹல்லா வாசிகள் அந்த ஜும்மாவுக்கு அனைவரும் ஒன்று குழுமுகின்றோம் பள்ளிவாசலுக்கு. வருடாந்தம் ரமலானுடைய நோன்பை நோற்ற பின்னால் வெளி கிராமங்களில் உள்ள ஊரை சேர்ந்தவர்கள் நம் ஊரை நோக்கி வருகின்றார்கள். அனைவரும் பெருநாள் தினத்தன்று ஒன்று கூடுகின்றோம், நோன்பு பெருநாள். 3வது ஹஜ்ஜி, முழு உலக மக்களும், கிராம மக்கள், அதிலே வெளி கிராமங்களில் உள்ளவர்கள், முழு உலக மக்களும் ஹஜ் என்ற பெயரிலே இன்று காபத்துல்லாவை வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே பிரதானமான 3 கடமைகளுக்கு பின்னாலும் அல்லாஹு தாலா ஒரு பெருநாள் தினத்தை வைத்திருக்கின்றான். அல்லாஹ் ஏன் இந்த கடமைகளை தருகிறான் என்றால், முஸ்லிம்கள் அனைவரும் ஓர் அணியில் ஒன்று திரள வேண்டும், முஸ்லிம்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அழகான பாடத்தை இந்த கடமைகளின் ஊடாக அல்லாஹ் எங்களுக்கு தருகின்றான். அடிக்கடி ஒன்று சேர வைக்கிறான், அடிக்கடி இஜ்திமாக்களை ஏற்படுத்துகின்றான். அல்லாஹ் ஏற்படுத்துவதற்கான பிரதான காரணம் முஸ்லிம்கள் உள்ளத்தினால் ஒன்றுபட வேண்டும் என்ற ஒரு பிரதான நோக்கத்தின் அடிப்படையிலே தான். அந்த அடிப்படையிலே தான்
ரமதானுடைய நோன்பை பெருநாளை கொண்டாடிய பின்னால் நாம் ஹஜ்ஜு பெருநாளுக்காக வேண்டி ஆயத்தமாகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போன பின்னால் மதீனாவாசிகள் 2 நாட்களை பெருநாளாக கொண்டாடி கொண்டிருந்தார்கள். அந்த 2 பெருநாள் தினங்களும் கூத்தும் கும்மாளமும் குடிபோதையும் வீண் விளையாட்டுகளும் அனாச்சாரங்களுமாக அந்த 2 பெருநாளையும் கொண்டாடி கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்து எடுத்து கொடுத்த பெருநாள் தினங்கள் 2ம் தான் நோன்பு பெருநாள், ஹஜ்ஜு பெருநாள். அது அபுதலகுமுல்லாஹ், நபி அவர்கள் மதீனாவாசிகளை பார்த்து சொன்னார்கள், அது அபுதலகுமுல்லாஹு கைரம் மின்ஹுமா, நீங்கள் கொண்டாடுகின்ற இந்த 2 நாட்களை விடவும் மிகச் சிறந்த 2 பெருநாட்களாக அல்லாஹ் உங்களுக்கு மாற்றி தந்திருக்கின்றான் என்று ஹஜ்ஜு பெருநாளையும் நோன்பு பெருநாளையும் நபி அவர்கள் அந்த மக்களுக்கு விளங்கப்படுத்தி காட்டினார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருநாள் தினங்களை பற்றி சொல்லும் பொழுது ஈதுல் ஃபர்ஹதி வஸ்ஸுரூர், சந்தோஷங்களை மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்ற ஒரு நாளாகத்தான் அல்லாஹ் பெருநாள் தினத்தை தந்திருக்கின்றான். இஸ்லாம் ஒரு ட்ரையான, ஒரு கடுமையான, ஒரு கடுகடுப்பான மார்க்கம் அல்ல. இஸ்லாம் எந்த நேரமும் முகத்தை சுருட்டி கொண்டு சிரிக்காமல் கோபத்தோடு இருக்க சொன்ன மார்க்கம் அல்ல இஸ்லாம். சிரிக்க சொன்ன மார்க்கம் இஸ்லாம். மார்க்கத்துக்கு முரணில்லாத விளையாட்டுகளில் ஈடுபட சொன்ன மார்க்கம் இஸ்லாம். சந்தோஷங்களை வெளிப்படுத்த சொன்ன மார்க்கம் இஸ்லாம். ஒரு நாள் நோன்பு தினத்தன்று, நோன்பு பெருநாள் தினத்தன்று 2 சிறுமிகள் ரபானை எடுத்து வந்து, தஃப் என்று அரபியிலே சொல்லுவார்கள், ஒரு பக்கம் திறந்த ரபான், இதை கொண்டு வந்து 2 சிறுமிகள் அங்கே பாட்டு பாடுகின்றார்கள். பக்கத்தில் இருந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, நபியுடைய வீட்டிலா நீங்கள் பாடல் பாடுகின்றீர்கள் என்று கடுமையாக கேட்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபல் தஅலமில் யஹூத், யஹூதிகள் விளங்கிக் கொள்ளட்டும், அன்ன ஃபீ தீனினா ஃபுஸ்ஆ, எங்கள் மார்க்கத்திலும் நெகிழும் தன்மை இருக்கிறது, விசாலத்தன்மை இருக்கிறது, நாங்கள் கடுமையானவர்கள் அல்ல என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், யா அபாதர் ஃபஇன்ன லிகுல்லி கௌமின் ஈதா, ஒவ்வொரு சமூகத்துக்கும் பெருநாள் இருக்கின்றது, வஹாதா ஈதுனா, இன்று எங்களுடைய பெருநாள் தினம், விட்டுவிடுங்கள், குழந்தைகள் சந்தோஷமாக இருக்கட்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படித்தான் எங்களுடைய பெருநாள் தினங்கள். சந்தோஷங்களை வெளிப்படுத்த வேண்டும், மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும், குடும்பங்களை சந்திக்க வேண்டும், அவர்களோடு ஒற்றுமையாக வேண்டும், விருந்து உபசாரங்களை செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. நபி அவர்கள் தன் மனைவிமார்களை அழைத்து அபிசீனிய வீரர்கள் விளையாடுகின்ற விளையாட்டை பார்ப்பதற்காக தன் மனைவிமார்களை அழைத்து செல்வார்கள் பெருநாள் தினத்தன்று. இப்படித்தான் நபி அவர்கள் எங்களுடைய பெருநாள் தினங்களை கொண்டாட சொன்னார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, 2வது பெருநாள் தினம் என்பது ஈதுல் ஃபுகரா, அது ஏழைகளின் பெருநாள். ஏழைகளின் பெருநாள். நோன்பு பெருநாளாக இருந்தால் ஜகாத்துல் ஃபித்ர் என்ற ஒரு ஜகாத்தை கொடுத்து விட்டுத்தான் தொழுகைக்கு வர வேண்டும். ஹஜ்ஜு பெருநாளாக இருந்தால் தொழுது முடிந்த உடனே அவசரமாக உதுகியாவை நோக்கி பயணிக்க வேண்டும். எவ்வளவு அழகான திட்டம், எவ்வளவு அழகான முறைமைகள், எவ்வளவு அழகான வழிகாட்டல்கள். நபி அவர்கள் 2 பெருநாள் தினங்களின் ஊடாக ஒரு அழகான வறுமை ஒழிப்பு திட்டத்தை அறிமுகம் செய்கின்றார்கள். ஒரு நாள் வறுமை ஒழிப்பு திட்டம், அழகான வழிகாட்டல். பெருநாள் தினத்தன்று எந்த ஒரு ஏழையும் பசியோடு இருக்கக்கூடாது, எந்த ஒரு ஏழையும் உணவில்லை என்று கவலைப்படக்கூடாது, எந்த ஒரு ஏழையும் தன் குழந்தைகள் பசியோடு இருப்பதை கண்டு கவலை கொள்ள கூடாது என்ற ஒரு தூர நோக்கத்தின் அடிப்படையிலே தான் நபி அவர்கள் ஜகாத்துல் ஃபித்ராவை அறிமுகம் செய்தார்கள். ஏழைகளுக்கு கொடுத்து விட்டுத்தான் நீ பள்ளிக்கு வர வேண்டும், ஜகாத்துல் ஃபித்ராவை நிறைவேற்றி விட்டுத்தான் நீ பள்ளிக்கு வர வேண்டும். அதனாலதான் ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது, அஜ்ஜிலில் ஃபித்ர் வ அஹ்ரில் அல்ஹா, நோன்பு பெருநாளை ஹஜ்ஜு பெருநாளை விட சற்று நீங்கள் தாமதியுங்கள் என்று வந்திருக்கிறது. காரணம், ஜகாத்துல் ஃபித்ராவை ஏழைகளை தேடி தேடி கொடுப்பதற்கு நேரமாகும், ஆகவே அதை கொடுப்பதற்கான ஒரு அவகாசத்தை கொடுங்கள் என்று வந்திருக்கிறது. பிற்படுத்துவது என்றால் 9 மணி 10 மணி 12 மணி வரைக்கும் பிற்படுத்துறது என்பது அர்த்தம் அல்ல. ஹஜ்ஜு பெருநாளை விட ஒரு அரை மணித்தியாலும் பிற்படுத்தலாம்.
ஃபித்ராவை நிறைவேற்றுவதற்காக ஹஜ்ஜு பெருநாளை அவசரப்படுத்த வேண்டும். அவசரமா கொடுத்தால் தான், தொழுதால் தான் அங்கே உதுகியாவை அவசரமாக நிறைவேற்றி பகல் போசனத்துக்கான ஏற்பாடுகளை செய்யலாம். 2 பெருநாட்களும் அழகான ஒரு வறுமை ஒழிப்பு திட்டத்தை, ஏழைகளின் கண்ணீரை துடைக்கின்ற ஒரு வழிகாட்டலை இந்த 2 பெருநாள் தினங்களின் ஊடாக இஸ்லாம் எங்களுக்கு அழகாக செய்திருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது ஒரு நாள் வறுமை ஒழிப்பு திட்டம். நாம் ஜகாத்தின் ஊடாக, கூட்டு ஜகாத்தின் ஊடாக நிரந்தர வறுமை ஒழிப்பை எங்களால் செய்யலாம். ஜகாத் கடமையானவர்கள் அனைவரும் ஒரு மேசைக்கு வந்து அனைவருடைய ஜகாத்தையும் ஒரு கணக்கிலே எடுத்து எல்லா ஏழைகளையும் இனங்கண்டு அவர்களுக்கான அழகான ஒரு வழிகாட்டலை செய்யலாம். நபி அவர்கள் பெருநாள் தினங்களின் ஊடாக எங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஆகவே இந்த ஹஜ்ஜு பெருநாளிலே நிறைவேற்றப்பட வேண்டிய மிக உன்னதமான ஒரு சுன்னத் உதுஹியா அல்லது குர்பான். உதுஹியா அல்லது குர்பான். வசதி உள்ளவர்கள் அதை நிறைவேற்ற வேண்டும். வசதி இருந்தும் நிறைவேற்றாதவர், அவருக்கு என்ன தண்டனை, அவருக்கு என்ன எச்சரிக்கை என்பதனை ஜுமானுடைய கடைசியிலே ஞாபகப்படுத்துவோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்கள் கேட்டார்கள், மாஹாதிஹில் அதாஹி யா ரசூலல்லாஹ், உதுஹியா என்றால் என்ன என்று கேட்ட நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய தகப்பன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வழிமுறை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உம்மத்துக்கு தந்த சுன்னத்துக்கள் நிறைய. மீசை கத்தரிப்பதிலிருந்து, ஹத்னா செய்வதிலிருந்து, குர்பானி கொடுப்பதிலிருந்து, ஹஜ்ஜி நிறைவேற்றுவதிலிருந்து, இன்னொரு வணக்க வழிபாடுகளை இந்த சமுதாயத்துக்கு தந்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நாங்கள் மார்பு தட்டி முஸ்லிம் முஸ்லிம் என்று பேசுகின்றோம். எங்களுக்கு முஸ்லிம் என்ற பெயர் நாமத்தை தந்ததும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் குர்ஆனில் ஹுவ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சம்மாகுமுல் முஸ்லிமீன், உங்களுக்கு முஸ்லிம் என்ற பெயரை வைத்ததும் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் முஸ்லிம் என்ற பெயர் நாமத்தையும் எங்களுக்கு தந்தது. ஆகவே அவர்களுடைய ஒரு சுன்னத், உன்னதமான ஒரு சுன்னத்து தான் இந்த உதுஹியா என்ற குர்பான் என்ற இந்த பிராணியை அறுத்து இரத்தத்தை ஓட்டுகின்ற இந்த சுன்னத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மேலான ஒரு சுன்னத். இது சுன்னத்துல் அம்பியா, நபிமார்களுடைய சுன்னத்தையும் தாண்டி, வணக்கம் என்பதனையும் தாண்டி இது ஒரு இஸ்லாமிய அடையாளம், ஷிஆர், இஸ்லாமிய சின்னம். அல்லாஹ் குர்ஆனில் வமை யுஅல்லிம் ஷஆயிரல்லாஹ், அல்லாஹ்வினுடைய சின்னங்களை யார் கண்ணியப்படுத்துகின்றார்களோ ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப், அது ஒரு தக்வா உள்ள மனிதனால் மாத்திரம்தான் முடியும் அல்லாஹ்வுடைய சின்னத்தை கண்ணியப்படுத்த. உலுஹியா என்பது அல்லாஹ்வுடைய சின்னம், மார்க்கத்தின் சின்னம். அந்த உலுஹியாவை நிறைவேற்றுபவர் நிச்சயமாக அவர் ஒரு தக்வாதாரியாகத்தான் இருக்க வேண்டும். தக்வா இல்லாதவரால், இறை அச்சம் இல்லாதவரால், அல்லாஹ்வுடைய பயம் இல்லாதவரால் அந்த ஜக்கா, அந்த உலுஹியாவை, குர்பானை நிச்சயமாக நிறைவேற்ற முடியாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், இறை அச்சம் உள்ளவர் குர்பானை நிறைவேற்றி அல்லாஹ்வுடைய அடையாளத்தை, சின்னத்தை அவர்கள் கண்ணியப்படுத்துவார்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிலர் நாங்கள் யோசிக்கின்றோம், ஹஜ்ஜுடைய காலம் வந்தால், குர்பானுடைய காலம் வந்தால் நாம் 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் செலவழித்து குர்பானை கொடுப்பதை விட நாம் ஒரு 100 ஏழைக்கு உணவு கொடுக்கலாமே, அல்லது ஒரு வீட்டை கட்டி கொடுக்கலாமே என்று யோசிப்போம். இல்லை, இந்த காலத்தில் நிறைவேற்ற வேண்டிய உன்னதமான சுன்னத் உலுஹியாவுடைய சுன்னத்து மட்டும்தான். அதுக்கு பகரமாக நீங்கள் ஒரு கோடி கொடுத்தாலும் அந்த உலுஹியாவினுடைய பெருமானத்தை, உலுஹியாவினுடைய கூலியை நிச்சயமாக எங்களால் அடைந்து கொள்ள முடியாது. உலுஹியா அது ஒரு அலாதியானது, உலுஹியா அது ஒரு உன்னதமானது, உலுஹியா அதனுடைய சிறப்பும் அதனுடைய அந்தஸ்தும் நன்மைகளும் அது அலாதியானது. உலுஹியாவினுடைய பணத்தினால் அந்த வேலைகளை செய்ய முடியாது. முடியும், நாங்கள் எங்களுடைய பணங்கள் உலுஹியாவுக்கு இல்லாத வேறு பணங்களால் அதை செய்யலாமே ஒழிய, உலுஹியாக்காக வேண்டி நாங்கள் ஒதுக்கிய அந்த பணங்களின் ஊடாக வீடு கட்டுவதோ, பாத்ரூம் கட்டுவதோ, கரண்ட் எடுத்து கொடுப்பதோ, இந்த வேலைகளை நாம் உலுஹியா பணத்தின் ஊடாக செய்யக்கூடாது. ஹஜ்ஜுடைய காலத்தில் அந்த ஐயாமு தஸ்ரீக்குடைய நாட்களில் நாங்கள் செய்ய வேண்டிய உன்னதமான ஒரு மகத்தான அமல் இந்த உலுஹியாவுடைய
குர்பானுடைய அமல் என்பதை நாங்கள் ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மதீனாவுடைய 10 வருட காலத்தில் 10 வருடமும் உதுஹியா கொடுத்திருக்கின்றார்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா நபி அவர்கள் கொடுத்த ஆட்டினுடைய கலர், நிறம், அதனுடைய அமைப்பு, அதனுடைய கொம்பு அனைத்தையும் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அழகாக விவரித்திருக்கின்றார்கள். 10 வருட காலமும், ஒரு வருடம் கூட தவறாமல் 10 வருட காலமும் நபி அவர்கள் அந்த உலுஹியா அமலை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். இந்த பெருநாளுடைய தினத்திலிருந்து ஐயாமு தஷ்ரீக்குடைய அந்த அசர் வரைக்கும் உள்ள நாட்களில் ஒரு மனிதன் செய்கின்ற அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான ஒரு அமல் இருக்குமாக இருந்தால் அது அந்த பிராணிகளை அறுத்து குர்பானி கொடுப்பதென்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த நாட்களில் செய்யப்படுகின்ற அல்லாஹுக்கு விருப்பமான அமல் உலுஹியா என்பதனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மாத்திரமல்ல, நபி அவர்கள் நிறைய வசியத்துகளை செய்தார்கள். மௌத்தாகிற நேரம் சக்கராத்தில் பொதுவாக வசியத் செய்யக்கூடிய பழக்கம் இருக்கிறது. நபி அவர்களும் வசியத் செய்தார்கள். தன்னுடைய மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹுவை அழைத்து ஒரு வசியத் செய்தார்கள். அலி, நான் மரணித்தால் எனக்காக நீங்கள் உலுஹியாவை கொடுக்க வேண்டும் என்று வசியத் செய்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கும் வரைக்கும் ஒவ்வொரு வருடமும் 2 ஆடுகள் உலுஹியா கொடுத்தார்கள். கொடுத்துவிட்டு சொல்லுவார்கள், ஒன்று நபி அவர்களுக்காக, மற்றையது எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் என்று நபி அவர்களுக்கான உலுஹியாவையும் அந்த வசியத்தையும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிறைவேற்றி இந்த உலுஹியாவை கண்ணியப்படுத்தி இருக்கின்றார்கள். ஆகவே ஒரு உன்னதமான அமல். இப்பொழுதிலிருந்தே நாங்கள் அதற்கான எண்ணங்களை, நியத்துக்களை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த பிராணிகளை இப்பொழுதிலிருந்தே வாங்கி நாமே அவைகளை பராமரித்து அவைகளுடனான ஒரு நெருக்கத்தை, பிராணிகளுடனான ஒரு நெருக்கத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுடைய கழுத்தில் கத்தியை வைத்தார்கள். தன் மகனுடைய கழுத்தில் கத்தியை வைத்தார்கள். சிறு குழந்தை, 80 வருடங்களுக்கு பின்னால் கிடைத்த மகன். கிடைத்த உடனே அல்லாஹ்வுடைய உத்தரவு, குழந்தையையும் மனைவியையும் விட்டுவிட்டு போக வேண்டும். ஃபலம்மா பலக மஅஹு ஸஅய, ஸஅய் என்றால் ஓடியாடி விளையாடுகின்ற பருவம். மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவு காண்கின்றார்கள், குழந்தையை அறுத்து பலியிடுவதாக. சுபஹானல்லாஹ், அந்த ஓடியாடி விளையாடுகின்ற அந்த அன்பான பல வருடங்களுக்கு பின்னால் கிடைத்த அந்த குழந்தையினுடைய கழுத்தில் நீங்கள் கத்தியை வைக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய உத்தரவு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுடைய கழுத்தில் கத்தியை வைத்த நேரம் எந்த உணர்வை, எந்த கவலையை அவர்கள் உணர்ந்தார்களோ, நாங்களும் எங்கள் பிராணியினுடைய கழுத்தில் கத்தியை வைக்கும் பொழுது அந்த உணர்வு எங்களுக்கும் பிறக்க வேண்டும். நான் வளர்த்த மிருகம், என்னோடு பாசமாக இருந்த மிருகம், எனக்கு பயமில்லாத ஒரு மிருகம், என்னோடு அன்பாக இருந்த ஒரு மிருகம், அதை நான் பிரிகின்றேனே என்ற ஒரு உணர்வு அங்கே பிறக்க வேண்டும் என்பதற்காக இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லுவார்கள், அறுப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னாலே அந்த பிராணியை நீங்கள் பராமரிக்க வேண்டும், நீங்கள் தீனி கொடுக்க வேண்டும், நீங்கள் தண்ணீர் புகட்ட வேண்டும் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த சம்பவங்களிலே எழுதுகின்றார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவார்கள், நபி அவர்கள் கொம்புள்ள, கொழுத்த, நல்ல பருமனான, நல்ல குறைகள் இல்லாத மிருகங்களை குர்பானி கொடுத்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நபி அவர்கள் சொல்லுவார்கள், கூமி இலா உதுஹியதிக ஃபஷ்ஹதீஹா, நீங்கள் கொடுத்த பிராணியை அறுக்கும் பொழுது நீங்களும் போய் அதை பாருங்கள் என்று நபி அவர்கள் அந்த உதுஹியாவை பார்வையிடுமாறு வலியுறுத்தினார்கள். இன்று நாங்கள் பாப்பா குர்பானி கொடுக்கிறார், பிள்ளைகளுக்கு தெரியா, பேர பிள்ளைகளுக்கு தெரியா, அப்பா கொடுக்கிறார் குர்பானி. நாங்கள் குர்பானி கொடுக்கும் பொழுது எங்களுடைய குழந்தைகளையும் அழைத்து செல்ல வேண்டும். அவர்களும் எங்களுடைய ஆட்டை, மாட்டை பார்வையிட வேண்டும். அவர்களும் சொல்ல வேண்டும், இது என்னுடைய தகப்பன், என்னுடைய அப்பா கொடுக்கின்ற குர்பான் என்று என் குழந்தைகள், பேர குழந்தைகள் பேச வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுடைய உள்ளத்தில் அந்த எண்ணம் பிறக்கும். எதிர்காலத்தில் அவர்களும் அந்த குர்பானை அழகாக நிறைவேற்றுவார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
வசதி இருந்து யார் இந்த குர்பானியை நிறைவேற்றவில்லையோ, வசதி இருந்து யார் இந்த குர்பானியை நிறைவேற்றவில்லையோ, மன் வஜத சாதன் வலம் யுதஹி, யார் நிறைவேற்றலையோ, ஃபலா யகுர்பன்ன முஸல்லானா, பெருநாள் தினத்தன்று அவர் பெருநாள் தொழுகைக்கு வர வேண்டாம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு கடுமையான எச்சரிக்கை, எவ்வளவு கடுமையான எச்சரிக்கை. வசதி இருந்தும் குர்பானை நிறைவேற்றாதவர் பெருநாள் தொழுகைக்கு நெருங்க வேண்டாம். நாங்கள் வீடுகளில் கரண்ட்டுக்கு கிட்ட புள்ள போற நேரம் நெருங்கிறாதே வாப்பான்னு தான் நாங்க சொல்லுவோம். நெருப்பு கிட்ட போற நேரம் நெருங்கிறாதேன்னு தான் சொல்லுவோம். விபச்சாரத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற நேரம் லா தக்ரபு ஸினா, நெருங்கிறாதேன்னு தான் அல்லாஹ் சொல்லுகின்றான். இதே போலதான் அல்லாஹ் வசதி இருந்தும் குர்பானை நிறைவேற்றாதவருக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற எச்சரிக்கை, நபி அவர்கள் சொன்ன எச்சரிக்கை, ஃபலா யகுர்பன்ன முஸல்லானா, பெருநாள் தொழுவிக்கிற பக்கத்து காலம் நீ வர வேண்டாம், பக்கத்து காலம் நீ வர வேண்டாம். ஏன்? பெருநாள் தொழுகை என்பது அல்லாஹ்வினுடைய அருள். அந்த அருளை பெறுவதற்கு நீ அருகதை அற்றவன் என்பதைத்தான் இந்த ஹதீஸினூடாக நாங்கள் புரிகின்றோம். அந்த அருளை பெற நீ அருகதை அற்றவன், நீ தகுதியற்றவன். ஆகவே நீ பெருநாள் தொழுகைக்கு வர வேண்டாம் என்று தடை விதித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல தகுதி இருந்தும் அந்த உலுகியாவை நிறைவேற்றாதவர் அவர் ஒரு கடனாளியாக மரணிக்கிறார். அல்லாஹ்வுக்கு அவர் கடன் என்ற ஒரு அந்தஸ்திலே அவர் மரணிக்கிறார். மாத்திரமல்ல, இஸ்லாத்தில் கடன் பட்டு எந்த ஒரு அமலையும் செய்யக்கூடாது. ஜகாத்தாக இருந்தாலும், ஹஜ்ஜாக இருந்தாலும், உம்ராவாக இருந்தாலும், சதகா ஏனைய தான தர்மங்களாக இருந்தாலும் நீங்கள் கடன் பட்டு செய்ய வேண்டாம் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லுவார்கள், உங்களுக்கு வரவேண்டிய உறுதியான கடன் 100% உங்களுக்கு தருவார் என்ற நம்பிக்கையில் உள்ள கடனாளி தர வேண்டுமாக இருந்தால் நீ இன்னொருவரிடம் கடன் பெற்று கூட அந்த உலுகியாவை நிறைவேற்ற முடியும் என்ற ஒரு அனுமதியை இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள். அவ்வளோ ஒரு எச்சரிக்கையாக உலுகியாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனை அறுத்தார்கள். அல்லாஹ் எங்களுக்கு பிராணியை அறுக்க சொல்லுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த ஒரு தயக்கமும் இன்றி தன் மகனை அறுக்க முன் வந்தார்கள். நாங்கள் வசதி இருந்தும் அந்த பணங்கள் குறைந்து விடுமோ என்ற பயத்திலும் அச்சத்திலும் நாங்கள் யோசிக்கின்றோம். பணங்களை செலவழிக்க அல்லாஹுக்காக, நபியுடைய சுன்னத்தை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் யோசிக்கின்றோம். நபி தன் மகனை அறுக்க முன் வந்தார், நாங்கள் எம் பணங்களை தியாகம் செய்ய யோசிக்கின்றோம். அப்படியானது ஒரு காலமாக இன்று மாறி இருக்கின்றது. இன்னும் நவீன சிந்தனையாளர்கள் என்ற பெயரிலே நிறைய சிந்தனையாளர்கள் வந்து ஒவ்வொரு சிந்தனையை முன்வைக்கின்றார்கள். உலுகியா நிறைய நிறைவேற்றுவதை விட வீடு கட்டி கொடுக்கலாமே, அதை செய்து கொடுக்கலாமே என்றெல்லாம் பேசுகின்றார்கள். கடமையை அவர்கள் பாழாக்குகின்றார்கள். கடமையினுடைய அந்த முக்கிய தன்மையை அவர்கள் இல்லாமலாக்குகின்றார்கள். வீடு கட்டி கொடுக்க வேண்டும், ஏழைகளுக்கு உதவ வேண்டும், கரண்ட் எடுத்து கொடுக்க வேண்டும். நாம் ஏனைய ஜகாத் பணங்களின் ஊடாக அவைகளை செய்யலாம். குர்பானுடைய பணத்தினால், குர்பானுடைய மிருகத்தினுடைய அந்த பணத்தினால் இந்த வேலைகளை செய்வது அது பொருத்தமான ஒன்றாக இஸ்லாமிய அறிஞர்கள் கருதவில்லை. அப்படி கருதி இருந்தால் நபி அவர்களும் குர்பானுக்கு பகரமாக ஏனைய அமல்களை செய்திருப்பார்கள். நபி அவர்களும் குர்பானுக்கு பகரமாக வீடு செய்து கொடுத்திருப்பார்கள். நபி அவர்களும் குர்பானுக்கு பகரமாக ஏனைய விடயங்களுக்கு செலவழித்திருப்பார்கள். ஹஜ்ஜு கடமையானவர், ஹஜ்ஜு கடமையானவர் வீடு கட்டு கொடுப்பதனால் ஹஜ்ஜை நிறைவேற்றியவராக மாட்டார். ஹஜ்ஜு கடமையானவர் அந்த ஹஜ்ஜை தான் நிறைவேற்ற வேண்டும். நாம் சில பேர் ஹஜ்ஜு கடமையானவர் உம்ராவுக்கு போய் வந்து அந்த கடமை முடிஞ்சுன்னு நினைக்கிறாங்க. நிறைய பேர் ஹஜ்ஜு கடமையானவர் ஹஜ்ஜை தான் நிறைவேற்ற வேண்டும், உம்ரா அதுக்கு செல்லுபடி ஆகாது. துஹர் தொழ வந்தவர் துஹருடைய சுன்னத்தை தொழுவதனால் துஹர் தொழுத கூலி அவருக்கு கிடைக்காது. ஹஜ் என்பது கடமை, உம்ரா என்பது சுன்னத். மக்கள் குறை கூறுகின்றார்கள், நான் வசதி இருந்தும் ஹஜ்ஜை நிறைவேற்றவில்லையே என்பதற்காக உம்ராவுக்கு போய் வருகின்றார்கள். கூடாது. குர்பானியை தனியாக கொடுக்க முடியுமானவர் 7 பேரோடு சேர்ந்து கொடுக்கிறார். இதுவும் பொருத்தம் இல்லாத ஒன்று. கடமையை அவர் பாழாக்குகின்றார். கடமையினுடைய கண்ணியத்தை அவர் குறைப்பதாகத்தான் அது கருதப்படும். தனியாக மாடு கொடுக்க முடியுமானவர் அவர் தனியாக கொடுக்க வேண்டும். இல்லை, எங்கள் 2 பேரால் முடியும், 2 பேர் சேர்ந்து கொடுக்க வேண்டும்.
இல்லை எங்கள் 3 பேரால் முடியும், 3 பேர் சேர்ந்து கொடுக்க வேண்டும். இப்படி 7 பேர் வரைக்கும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. எப்படியும் முடியாதா, நாங்கள் 7 பேர் சேர்ந்தாவது இந்த குர்பானை நிறைவேற்றுவோம் என்ற எண்ணத்துக்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் வர வேண்டும். அல்லாஹு தாலா வசதி வாய்ப்பை தந்திருக்கின்றவர்கள், பொருளாதார வசதியை தரப்பட்டவர்கள், இந்த உலுகியா விடயமாக நாங்கள் கவனம் செலுத்தி சிந்தித்து இந்த உலுகியாவை நல்ல முறையிலே நாம் நிறைவேற்றுவதற்கு ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்ய வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, உலுகியா கொடுப்பதனால் அல்லாஹ்ட அன்பு கிடைக்குது. உலகத்தில யாருடைய அன்பும் இல்லாத நேரத்தில் கூட அல்லாஹுடைய அன்பு மட்டும் ஒரு மனிதனுக்கு கிடைக்குமாக இருந்தால் அதைவிட மேலான பாக்கியம் இந்த உலகத்திலே வேறு எதுவும் இருக்க முடியாது. அல்லாஹ்ட அன்பு கிடைக்கும். இரண்டாவது, அல்லாஹுடைய நெருக்கம் கிடைக்கும். குர்பத்தும் மீன் அல்லாஹ். குர்பான் என்ற சொல் அல்லாஹுடைய நெருக்கத்தை குறிக்கின்ற ஒரு சொல். குர்பானை கொடுப்பவர், இஹ்லாஸோடு நிறைவேற்றுபவர் அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை அடைகின்றார். அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கும். மூன்றாவது, சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் வமாலனா, இந்த உலுகியாவினால் எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்ட நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லிகுல்லி ஷஹரத்தின் ஹஸனா, ஒவ்வொரு முடிக்கும் நன்மை கிடைக்கும். ஒவ்வொரு முடிக்கும் நன்மை கிடைக்கும். சுபஹானல்லாஹ். எத்தனை முடி இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியாது, நபிக்கும் தெரியாது எத்தனை முடி ஆற்றல் இருக்குது அல்லாஹ்வை தவிர. அப்ப நபி அவர்கள் ஒரு மிகைப்புக்காக வேண்டித்தான் அதையும் சொன்னார்கள். அதை விட கூடி கிடைக்கும். ஒரு மிகைப்படுத்துவதற்காகத்தான் ஆட்டினுடைய முடி அளவு, மாட்டினுடைய ரோமங்களின் அளவு நன்மை உங்களுக்கு கிடைக்கும் என்று ஒரு மிகைப்படுத்தி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் ஒரு ஆச்சரியமான மக்கள். அந்த மக்கள் அந்த நேரத்தில் ஒரு கேள்வி கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் ஃபஸ்ஸூஃப் யா ரசூலல்லாஹ், ஃபஸ்ஸூஃப் யா ரசூலல்லாஹ், இந்த முடிகள் சுருண்ட முடிகள் குறைந்த ஆடுகளை கொடுத்தாலுமா என்று கேட்டாங்க கேள்வி. முடிகள் குறைந்த ஆடு கொடுத்தா குறைய நன்மையான்ற அடிப்படையில தான் கேட்கிறாங்க சஹாபாத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கும் அந்த முழுமையான நன்மை கிடைக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். போட்டி போட்டார்கள் சஹாபாக்கள், போட்டியிட்டார்கள் சஹாபாக்கள் நல்லமல்களில். ஆகவே நாங்களும் அல்லாஹ் வசதி வாய்ப்பை தந்திருக்கின்றான், பொருளாதார வசதியை தந்திருக்கின்றான், எங்களாலும் குர்பானை நிறைவேற்ற முடியும், எங்களாலும் அதை அழகாக நிறைவேற்றலாம் எந்த ஒரு தைரியம் இருந்தால் அந்த ஒவ்வொருத்தரும் தம் உள்ளத்திலே இப்பொழுதிலிருந்து ஒரு நீயத்தை வைத்து அவசரமாக அந்த பிராணியை வாங்கி நாங்களும் குறைந்தது ஒரு மாத காலம், ஒரு கிழமையாவது அந்த பிராணியை எங்களினுடைய கையினால் நாங்கள் அதை மேய்க்க வேண்டும், தீனி கொடுக்க வேண்டும், தண்ணீர் கொடுக்க வேண்டும். அதை நிறைவேற்றும் பொழுது ஒரு கவலை எங்களுடைய உள்ளத்திலே பிறக்குமாக இருந்தால் அந்த குர்பானியை நிச்சயமாக அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்வான். இது நாங்க இங்க இருக்கிறோம், கொழும்புக்கு காசு அனுப்புறோம், அல்லது ட்ரிங்கோமலை காசு அனுப்புறோம், காத்தாங்குடிக்கு காசு அனுப்புறோம், குர்பானை கொடுத்துருங்க என்றால் குர்பான் நிறைவேறும், அந்த முழுமையான கூலி எங்களுக்கு கிடைக்காமல் போகும். அந்த குர்பானி பிராணியை நாங்கள் பார்க்க வேண்டும், நாங்கள் முடியுமாக இருந்தால் நாங்கள் அறுக்க வேண்டும், என் குழந்தைகளை அழைத்து செல்ல வேண்டும் என்று நபி அவர்கள் ஆர்வமூட்டி இருக்கின்றார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, மாத்திரமல்ல சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தில் எங்களை அழைத்து செல்ல உதவியாக இருக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த குர்பானி பிராணிகள் சம்மினு தஹாயாக்கும், நீங்கள் கொடுக்கின்ற குர்பானிகளை பிராணிகளை தடித்தவையாக கொளுத்தவையாக தேர்வு செய்யுங்கள். அலா சிராத்தி மதாயாக்கும், அவைகள் தான் உங்களை ஏற்றி செல்லும் வாகனமாக நாளை சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தடியில் வந்து நிற்கும் என்று ஹதீஸ்களிலே வந்திருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, சிலர் மின்னல் வேகத்திலே கடப்பார்கள், சிலர் காற்று வேகத்திலே கடப்பார்கள், சிலர் பறவையினுடைய வேகத்திலே கடப்பார்கள், சிலர் விலங்குகளை போன்று கடப்பார்கள், சிலர் ஓடி கடப்பார்கள், சிலர் நடந்து கடப்பார்கள், சிலர் தவழ்ந்து கடப்பார்கள். குர்பானியை நிறைவேற்றியவர்கள் அந்த குர்பானி பிராணி வந்து அவர்களை ஏற்றி செல்லும் என்பது ஹதீஸுடைய கருத்து. சாதாரண அமல் அல்ல குர்பான், பெருமதியான உன்னதமான அமல். அதனாலதான் நபி அவர்கள் ஜகாத்தை, உங்களுடைய பணத்தை நீங்கள் தான் கணக்கிட வேண்டும், உங்கள் தம்பியுடைய நானாவுடைய ஜகாத்தையும் சேர்த்து நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. அப்படி சொல்லவில்லை. என் பணம் ஒரு வருடம் முடிகின்ற பொழுது இந்த தொகை இருக்குமாக இருந்தால் நான் ஜகாத் கொடுக்க வேண்டும். ஆனால் உதுஹியாக்கு மட்டும்தான் நீங்க 2 பேரு சேர்ந்து கொடுங்க, 3 பேரு சேர்ந்து கொடுங்க, 4 பேரு சேர்ந்து கொடுங்க, 5 பேரு 6 பேரு 7 பேரு சேர்ந்தாவது நீங்கள் இந்த நன்மைகளை இழக்க வேண்டாம் என்பதற்காகத்தான் 7 வரைக்கும் நபி அவர்கள் இந்த அனுமதியை எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது இஸ்லாத்திலே. ஆகவே உன்னதமான அமல், பெருமதியான அமல், இந்த அமலை நாங்கள் செய்வதற்கு யாரும் தவறிவிடக் கூடாது. குர்பானி என்ற இந்த உன்னதமான அமலை நாங்கள் ஒவ்வொருத்தரும் நிறைவேற்ற வேண்டும்.
அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த ஒரு மனிதன் சருகுகின்ற ஒரு இடம் அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலம் தான். உலகத்திலே யாரையும் ஏமாற்றலாம். பாவம் செய்தவர் குற்றவாளி லோயருக்கு காசை கொடுத்து அங்கே சரி என்ற பேர் நாமத்தோடு வெளியே வரலாம். உண்மையாக உள்ளவர் குற்றவாளி என்று தீர்ப்பு செய்யப்படலாம். ஆனால் அந்த மறுமை நாள் யாரும் எந்த ஒரு அநியாயமும் செய்யப்படாத நாள். அங்கேதான் உண்மையானவர் யார், பாவி யார் என்பதனை எங்களுக்கு அறிந்து கொள்ளலாம். மனிதன் சருகுகின்ற இடங்களில் மிக பயங்கரமான இடம் சிராத்துல் முஸ்தகீம் பாலம் என்று வந்திருக்கிறது. அங்கே அதிகமாக சருகக்கூடியவர்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், பெண்கள் என்று வந்திருக்கிறது. அக்ஸருமை யஸிலு அன்ஹு அன்னிசா. ஆகவே பெண்களுக்கும் நாங்கள் உலுஹியாவை பற்றி உபதேசிக்க வேண்டும், அவர்களுக்கும் நாங்கள் இதனுடைய பெருமானத்தை சொல்ல வேண்டும். சில பெண்கள் இருக்கின்றார்கள், கணவனை இழந்திருக்கின்றார்கள், அவர்களிடத்திலே சொத்துக்கள் இருக்கின்றன, பாணி பூமிகள் இருக்கின்றன, நகைகள் இருக்கின்றன. அவர்களாலும் இந்த குர்பானியை நிறைவேற்ற முடியும் என்ற ஒரு சட்டத்தை, பாடத்தை, தெளிவை நாங்கள் அந்த பெண்களுக்கும் எட்டி வைக்க வேண்டும். நாங்கள் கேள்விப்பட்டது நிறைய குறைவு, பெண்கள் குர்பானி கொடுக்க வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குர்பானி கொடுத்தார்கள். அதனால் தான் நபி அவர்கள் சொன்னார்கள், ஓண்ட உலுகிய அறுக்கிற நேரம் நீ போய் அதை பாரு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியை அனுப்பினாங்க பாக்குறதுக்கு. ஆகவே சில பெண்கள் வசதியாக இருக்கின்றார்கள், செல்வாக்கோடு இருக்கின்றார்கள், நகைகள் இருக்கின்றன, காணி பூமிகள் இருக்கின்றன. அவர்களாலும் இந்த உலுகியாவை கொடுக்க முடியும். கொடுத்தால் அவர்களுக்கும் அந்த உலுகியா பிராணி அது ஒரு வாகனமாக நாளை மறுமையிலே வரும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அத்தோடு நாங்கள் கொடுக்கின்ற பிராணிகளை, அது இந்த ஊர் பெரிய ஊராக இருக்கிறதுனால் நிறைய மிருகங்கள், நிறைய பிராணிகள் வரக்கூடிய சாத்தியங்கள் இருக்கும். ஆகவே அனைத்து பிராணிகளையும் ஒரே இடத்தில் நாங்கள் சேர்த்து அந்த அறுத்து இறைச்சிகளை ஒன்றாக சேர்த்து அதை பங்கிடுவோமாக இருந்தால் அது நிறைய பரக்கத் பொருந்தியதாக இருக்கும். இஸ்லாம் பொதுவாக கூட்டமல்களை விரும்புகின்றது. தொழுகை கூட்டாக தொழுகிறோம். இமாம் ஜமாத்தா தொழுதா 27 மடங்கு, வீட்டில தனியா தொழுதீங்கன்னா 1 மடங்கு. கூட்டாக தொழுகிறதுல பரக்கத் கூட. ஹஜ்ஜு கூட்டாக நிறைவேற்றுகின்றோம். ஜகாத்தை தனியாக கொடுப்பதை விட 7 பேர், 10 பேர், 100 பேருடைய ஜகாத்தை ஒரே இடத்தில் சேர்த்து அதை விநியோகிப்பதனால் அதிலே பல பரக்கத்துக்கள் இருக்கின்றன. சாப்பாடு கூட தனிய தின்றதை விட 6 பேர் 5 பேர் சேர்ந்து சஹன்ல தின்றது பரக்கத் என்று ஹதீஸ்ல வந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய பாதையில யுத்தம் புரிவது உன்னதமான அமல். அல்லாஹ்வுடைய பாதையில உயிர் தியாகம் செய்வது கூட அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹ யுஹிப்பு அல்லதீன யுகாத்திலூன ஃபீ சபீலி. அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் தியாகம் செய்வதற்காக போகக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புகின்றான். ஒரு கண்டிஷன் சஃபன் கஅன்னஹும் புன்யானும் மர்சூஸ். அவர்களும் இறுக்கமாக கட்டப்பட்ட வீடுகளை போல ஒன்றாக ஓர் அணியாக சஃபாக நிற்க வேண்டும் என்ற நிபந்தனையை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். அல்லாஹ்வுடைய பாதையில யுத்தம் புரிபவர் கூட சஃபாக நிற்க வேண்டும். ஆங்காங்கே பிரிந்து ஒவ்வொருவராக இருந்தால் அல்லாஹ்வுடைய பாதையில தான் போனதாக இருந்தாலும் ஜிஹாதாக இருந்தாலும் அல்லாஹ் விரும்ப மாட்டான். அல்லாஹ்வுடைய விருப்பம் அன்பு வேணுமாக இருந்தால் சஃபன் கஅன்னஹும் புன்யானும் மர்சூஸ், நீங்கள் வார்க்கப்பட்ட கட்டடங்களை போல ஒன்றாக ஓர் அணியாக சஃபாக நிற்க வேண்டும் என்பதனை அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அதே போல எங்களுடைய குர்பான்களையும் நாங்கள் ஆங்காங்கே தனித்தனியே செய்யும் பொழுது பல பிரச்சனைகளுக்கும் பல அசௌகரியங்களுக்கும் நாங்கள் முகம் கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். நாங்கள் சிறுபான்மை நாடு, நாங்கள் நினைத்ததை போன்று எங்களுடைய கடமைகளை எங்களால் நிறைவேற்ற முடியாது. அவரவருடைய வீடுகளில் பிராணிகளை அறுக்கும் பொழுது அந்த கழிவுகளை நாய்கள் எடுத்துச் சென்று பாதையில் போட, காணுக்கு அவருடைய ரத்தங்கள் போக அங்கே மாற்று மதத்தவர்கள் பார்க்கும் பொழுது இன்னொரு மக்கள், இன்னொரு இனம், இன்னொரு மார்க்கம், இது ஒரு கேவலமான மார்க்கமாக இருக்குது என்று நாங்களே எங்களோட மார்க்கத்துக்கு சேத்தை அள்ளி வார்த்ததை போன்று ஆகிவிடும். ஆகவே எங்களுடைய 100 மாடாக இருந்தாலும் 200 மாடாக இருந்தாலும் 500 மாடாக இருந்தாலும் 500 ஆடாக இருந்தாலும் அனைத்தையும் ஒரு இடத்துக்கு நாங்கள் வரவழைத்து கொண்டு வந்து நாம் அனைவரும் அங்கே நின்று தக்பீர் சொல்லி அந்த பிராணிகளை அறுத்து எல்லா மாமிசங்களையும் கலந்து அங்கே நாங்கள் பங்குகளை வைக்கும் பொழுது அதிலே நிறைய பரக்கத்துக்களை
அல்லாஹு தாலா நிச்சயமாக ஏற்படுத்துவான். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, வரக்கூடிய ஹஜ்ஜு பெருநாள் தினத்திலிருந்து ஐயாமு தஷ்ரீக் அசர் வரைக்கும் உள்ள நேரம் வரைக்கும் உள்ள அந்த நேரம் உலகியாவுக்கான நேரம், தக்பீருக்கான நேரம். ஆகவே அந்த நேரத்தினுள் நாங்கள் இப்பொழுதிலிருந்தே திட்டமிட்டு பிளான் பண்ணி எங்களுடைய உலகியாக்களை நாங்கள் சேகரித்து அந்த தினத்திலே நாங்கள் ஒற்றுமையாக ஒன்றாக கூட்டாக குர்பான்களை நிறைவேற்றுவோமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹினுடைய அன்பை அடையக்கூடிய கூட்டத்திலே எங்களாலும் சேர்ந்து கொள்ள முடியும். வல்ல நாயன் அல்லாஹ் வரக்கூடிய காலத்தில் குர்பானை அழகான முறையிலே நிறைவேற்றி அதனுடைய முழுமையான கூலிகளை பெறக்கூடிய கூட்டத்திலே நம் அனைவரையும் எல்லாம் வல்ல நாயன் அல்லாஹ் சேர்த்தருள் புரிவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் நாம் செய்த தப்புகள் தவறுகளை மன்னித்தருள்வாயாக. குற்றம் குறைகளை மன்னித்தருள்வாயாக. ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி வைப்பாயாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.